நம்ம எல்லாரையும் வயிறு குலுங்க சிரிக்க வச்சும் பெயர் தெரியாமல் போன காமெடியன்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹலோ கந்தசாமி. இவர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 18 படங்கள்ல சைடு காமெடியனா நடிச்சிருக்காரு. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு சரியான அங்கீகாரமும் இவருக்கு கிடைச்சதில்ல. மக்கள் மத்தியிலையும் இவருக்கு சரியா மவுஸ் இல்லாம போயிடுச்சு. அப்படி இவர் நடிச்ச படங்களை சொல்லணும் அப்படின்னா, சாட்டை படத்துல செவுட்டு வாத்தியாரா நடிச்சிருப்பாரு. பசங்க கூட இவரை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்களே, நீங்க கண்டிப்பா விஜய் டிவில பார்த்திருப்பீங்க. வீரம் படத்துல ஒரு கூலி தொழிலாளிய சுருக்கு கயித்துல மாட்டி அப்படியே தொங்க விடுவாங்களே, அது வேற யாரும் இல்ல, ஹலோ கந்தசாமி தான். காமெடி கேரக்டர் கிடைக்காம கடைசி அந்த கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய படங்கள் இருக்கு. நிமிர்ந்து நில் படத்துல நடிச்சிருப்பாரு. மைனா படத்துல, வாகை சூடவா, குட்டி புலி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், இந்த மாதிரி படங்களை சொல்லலாம். ஆனா எந்த படத்துலயுமே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் மட்டும்தான் தலைவர் வராரு. அதுக்கு மேல பெருசா இவருக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டி.எம். கார்த்திக். டி.எம். கார்த்திக்னு சொன்னா இங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ராகேஷ்னு சொன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு உங்க எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 60 படங்களுக்கு மேல இதுவரைக்கும் இவர் நம்ம தமிழ் சினிமாவுல நடிச்சிருக்காரு. ஆனா ரசிகர்களுக்கு இவரோட உண்மையான பெயரே என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இவரோட மார்க்கெட்டும் இருக்கு. இவரோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா படிப்படியா மேல வந்திருக்கணும். ஆனா பெரிய அளவுக்கு பட வாய்ப்புகளோ இல்ல ஒரு சூப்பரான கதாபாத்திரமோ இவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. நண்பன் படத்துல இலியானாவுக்கு வீட்டுல பார்த்து வைக்கக்கூடிய மாப்பிள்ளையார் ராகேஷ் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அது இவருக்கு ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனதுனால அதுக்கப்புறமா ராஜா ராணி, தெய்வ திருமகள், மதராசப்பட்டினம், திலுக்கு தொட்டு, விசுவாசம், இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருப்பாரு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இன்டர்நெட் நாளை படம் பார்த்திருக்கீங்கல்ல, அதுல மனுஷன் ஒரு சயின்டிஸ்ட் லெவலுக்கு இருப்பாரு. ஆனா அவரை போய் மிக்ஸி ரிப்பேர் பண்ண வைப்பாங்க. அந்த அளவுக்கு இவர் நடிச்ச நிறைய படங்கள்ல காமெடியில தோல் கிளப்பியிருக்காரு. ஆனா சொல்லிக்கிற மாதிரி பேரும் புகழும் இவர் சம்பாதிக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பகவதி பெருமாள். இவர் நடிச்ச கதாபாத்திரங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட பயங்கரமா ரீச் ஆகும். ஆனா இருந்துமே தொடர்ந்து இவருக்கு சரியான பட வாய்ப்புகள் எதுவுமே வரல. இப்ப கூட பாருங்களேன், பகவதி பெருமாள்னா இங்க எத்தனை பேருக்கு தெரிஞ்சிட போகுது? நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. ஆனா பக்ஸ்ன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல பக்ஸ் அப்படின்ற கேரக்டர்ல இவர் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல அவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அதன் மூலமா தான் இவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகளும் வந்துச்சு. 4 போலீஸும், நல்லா இருந்த ஊரும், பிச்சைக்காரன், ஜிகர்தண்டா, சூப்பர் டீலக்ஸ், இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கடைசியா குட் நைட் படத்துல கூட மணிகண்டனோட மேனேஜரா நடிச்சிருப்பாரு. அப்பப்போ ஏதாவது ஒரு படத்துல வந்து தலையை காட்டிட்டு போயிருவாரு. ஆனா சொல்லிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் கதாபாத்திரம் இன்னும் இவருக்கு அமையல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாம்ஸ். சினிமா ஒரு போதை, அது நம்மளை விடவே செய்யாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இவர்னு சொல்லலாம். ஏன்னா 20 வருஷங்களுக்கு மேல தமிழ் சினிமாவில் ஏதாவது சாதிச்சிடணும் அப்படின்னு காமெடி ட்ராக்கை கையில எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல இவர் நடிச்சிருக்காரு. இருந்தாலுமே ஒரு முன்னணி ஆக்டரா இது வரைக்கும் இவர் மாறினதே கிடையாது. இன்னைக்குமே ஒரு நாளைக்கு 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் பேமெண்ட் வாங்கக்கூடிய சாதாரண நடிகரா தான் இவர் இருக்காரு. சாம்ஸோட டேலண்ட்டுக்கு அவர் எங்கேயோ போயிருக்கணும். ஆனா தொடர்ந்து பட வாய்ப்புகள் அமையாம அவரோட மார்க்கெட் படிப்படியா சரிஞ்சிச்சு. ஒரு கட்டத்துல இப்படி ஒருத்தர் சினிமாவுல இருந்ததையே மக்கள் மறந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இவருக்கு எந்த ஒரு வரவேற்பும் கிடைச்சதே கிடையாது. ராஜாதி ராஜா, எந்திரன், மனம் கொத்தி பறவை, சிங்கம் 3, பேரழகன், காஞ்சனா 2, இந்த மாதிரி நிறைய படங்கள்ல தன்னோட அற்புதமான ஆக்டிங்லாம் காமிச்சிருக்காரு. இருந்தாலுமே இவரால ஒரு முன்னணி காமெடியனா மாற முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டி.எஸ்.ஆர். தர்மராஜ். இவரை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவரோட பெயர் எத்தனை பேருக்கு தெரியும்? இவர் கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எனக்கே செம ஷாக்கிங்கா இருக்கு. இவரை பார்க்கும்போது எப்பவுமே சிரிச்ச முகமா சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர். இவர் நடிச்ச படங்களான மூக்குத்தி அம்மன், சர்தார், அயலி, பிகில், இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலும் இவரோட பெயர் கேட்டா யாருக்குமே தெரியாத அளவுக்கு தான் இவரோட கதாபாத்திரங்கள் இன்னைக்குமே அமைஞ்சிட்டு வருது. கடைசியா குடும்பஸ்தன் படத்துல கூட இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. அவரோட கேரக்டரை என்னைக்குமே குறை வைக்காம அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.